ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம எப்படி டிஓபி அக்கௌண்ட்க்கு நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்க்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐபிபி ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஐபிபி ஆப் ஓபன் பண்ணிட்டு என்னோட எம்பினை என்டர் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்களுக்கான எம்பினை என்டர் பண்ணி அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஆனா இந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இதுல ஃபர்ஸ்டா இருக்கு பாருங்க, அதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஐபிபி ஆப்போட இந்த ஆப்போட சேவிங்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், சேவிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் தான் நீங்க வந்து டிஓபி அக்கௌண்ட்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ்ல புக் வச்சிருப்பீங்களா, அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல 116 ரூபாய் வச்சிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய அமௌண்ட் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இந்த டிஓபி அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். இதுல அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 522 ரூபாய் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இதுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறேன். ஓகே, நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இதுல வந்து பாருங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 3 டாட் இருக்கு, மோர் சொல்லிட்டு மோர் வந்து கிளிக் பண்ணுங்க. மோரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டைப் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இதுல கீழே POSB ஸ்வீப் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. POSB ஸ்வீப் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கடைசியா இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃப்ரம் அக்கௌண்ட் டூ அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் அக்கௌண்ட்ல எந்த அக்கௌண்ட்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டூ அக்கௌண்ட்ல எந்த அக்கௌண்ட்க்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரம் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. டூ அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஓபி அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃப்ரம் அக்கௌண்ட்டையும் டூ அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு நீங்க நெக்ஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு சென்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து நான் டிஓபி அக்கௌண்ட்க்கு ஒரு 10 ரூபீஸ் நான் சென்ட் பண்ண போறேன். 10 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து 10 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இப்போ இதுல வந்து செக் பண்ணிக்கோங்க, எந்த அக்கௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்ட பிறகு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கான எம்பின் வந்து கேட்பாங்க. இப்போ வந்து உங்களுடைய ஐபிபி ஆப்க்கான எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ நீங்க கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க லோடிங் ஆகி டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து டிஓபி அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான ரிசிப்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். பேக் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, நான் ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இதுக்கு முன்னாடி 116 ரூபா வந்து வச்சிருந்தேன். இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம டிஓபி அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க 106 ரூபாய் தான் இருக்கு. 10 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த அக்கௌண்ட் வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி 522 ரூபா இருந்தது. இப்போ வந்து பாருங்க 532 ரூபா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், 10 ரூபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஐபிபி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.